ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு மட்டும் தான், எங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு மட்டும் தான் இப்படியெல்லாம் நடக்கும். நேற்று கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் காலையில் ஏஞ்சி என் கையில் 2 பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடினேன் அந்த பக்கம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒருத்தர் இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தேன் நான் சொல்லிவிட்டு அவங்க வீட்டு பக்கம் போகலான்னு சொல்லி ஓடும்போது இவங்க அம்மாவை பார்த்துட்டு இவங்க அம்மா பின்னாடி ஓடும்போது 2 பேரும் ஆடின்னு இருக்க. இவள் வந்து கார் கீழே வந்துட்டா. இந்த பின்னாடி பாருங்கள், இந்த காலெல்லாம் தேஞ்சிடுச்சுன்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன பேர் சொன்னாங்க, உள்ளே வந்து இவளுக்கு இடுப்புக்கிட்டேருந்து எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு, எல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு இவளுக்கு. இன்னும் இவளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்த பேர் தான் தெரிஞ்சிச்சு இவளுக்கு உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு. நேற்று காலையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிருந்தோம். அங்கே வந்து அவங்க எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சரின்ட்டு மத்தியானம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இட்டுன்னு போனோம். அதான் அவங்க தான் இட்டுன்னு போனாங்க. அவங்களுக்கு சொன்னோம், இந்த மாதிரி அந்த நாய் உங்களை பார்க்க வரும்போது அடிபட்டுருச்சுன்னு சொல்லவே அவங்க வந்து இட்டுன்னு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இட்டுன்னு போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்த பிறகு பாவம் பாருங்கள், அவளுக்கு பின்னாடி இடுப்புலேருந்து எல்லாம் ஒரு கால் எல்லாம் டேமேஜ் ஃபுல்லு. இன்னும் நடக்க முடியாது நிற்கிறாங்க அவங்க. இப்போ பார்த்தா 4 மாதம் இவளுக்கு கூடுற வாய்ப்பு இருக்குது. இவ கொஞ்சம் அசைக்காமல் இருந்தாலான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லு இதெல்லாம் ஃபுல்லு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. பாவம் சாப்பிடல நேற்றுலேருந்து, பார்க்கவே கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் குளுக்கோஸ்லேயே இருக்கிறா. அவளை பார்த்து எனக்கு நேற்றெல்லாம் ரொம்ப அழுவு வந்துச்சு. நேற்று காலையில் ஏஞ்சி யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நேற்று கால பைரவ பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி எல்லாம் பண்ணலான்னு கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. நேற்று 8:30 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இவளுக்கு. அவங்க வந்து பார்த்திங்களா, இடிச்சிட்டு போனவங்க எடுத்து சைடில் படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. என்னப்பா கத்துறான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தாக்கா சைடில் கழட்டிட்டு போயிட்டாங்கங்க இவளை. இந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் ஒரு மனுஷன் இருக்குது, அவங்களுக்கும் வலின்னு இருக்குது. தயவுசெய்து யாராவது ஆக்சிடெண்ட் பண்ணிங்களா, அது யார் வளர்த்துங்கிறாங்க அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போங்க. சைடில் படுக்க வச்சுட்டு போயிட்டாக்கா அதுங்க அப்படியே தான் செத்து போயிடுங்க. அது யாரும் பார்க்கலனாக்கா. கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் சொல்லலை. இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைக்கு கால் சரியாகலன்னா லைஃப் லாங் இதோட லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சுல. கொஞ்ச நேரம் கூட உக்கார மாட்டாங்க ஒரு இடத்துல உக்காரவே மாட்டா, ஆடிக்கினே இருக்குவா. எங்கள் வீட்டில் இன்னும் சின்ன பிள்ளைங்க இருக்குதுங்க, 3 பேர். அவங்க கூட இவளும் சின்ன பிள்ளை தான். இவங்க 2 பிள்ளைங்களும் பார்த்திங்களா 2 நாள் வித்தியாசம் தாங்க. கொஞ்ச நேரம் கூட உக்காராம ஆடிக்கிட்டே இருக்குவா பாவம். இப்போ ஒரே இடத்துல நேற்றுலேருந்து படுத்துனுக்கிறது பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவளு கடவுள் எப்படியாவது இவளுக்கு நல்லா பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், சாப்பிடவே இல்லை நேற்றுலேருந்து. இன்றைக்கி எதுவும் சாப்பிட்லன்னா வந்து ட்ரிப்ஸ் போடுறேன், இன்றைக்கி கூட்டின்னு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிள்ளைக்கு. இதுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து வேண்டிக்கோங்க நல்லா ஆகிடணும்னு சொல்லிட்டு. இந்த மருந்து கொடுத்துருக்காங்க போனுக்கும், அப்புறமா வந்து கால்சியம்காக இது 2 டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மருந்து நானே இவங்களுக்கு. வெறும் குளுக்கோஸ் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கா. சாப்பாடு பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா. மனுஷரோட பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஏதாவது ஒரு நாய் கடிச்சிருந்தா எவ்வளோ இடத்துல சொல்லி எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இவ பாருங்கள், கொஞ்சம் கூட இது இல்லாமல் எவ்வளோ வலி தாங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இவங்களுக்கும் எவ்வளோ வலி கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பிள்ளைக்காக மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் நான்.